இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து புதிய பயணம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். ரூத்துடைய சரித்திர புத்தகத்திலே அவள் சென்ற பயணத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாளிலே ரூத் தனிமையின் பாதையை சந்தித்தாள் என்று பார்த்தோம். இரண்டாவது, அவளுடைய பயணம் எப்படி இருந்தது? அழுகையின் பயணம். மூன்றாவது நாளிலே நம்பிக்கையின் பயணம். இந்த மோவாப்பிய பெண்ணாகிய ரூத் அவள் நகோமியோடு பயணித்து வருகிறாள். அங்கே பெத்லெகேமை அவர்கள் அடைகிறார்கள். அங்கே நடந்த சம்பவம் நல்லா தெரியும். இந்த அவர்கள் பயணத்திலே அவர்கள் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, இந்த பெத்லெகேம் தேசம், அங்கே ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், இங்கே நகோமியுடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அவர்கள் எப்ராத்தியர், அந்த வம்ச வழியை சேர்ந்தவர்கள். என்ன சொன்னா, ஒரு ரிச் ஃபேமிலி. இந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க ரொம்ப அவர்களுடைய எல்லா காரியங்களும் அந்த பெத்லெகேம்ல இருக்கிற மற்ற ஜனங்களை காட்டிலும் இவர்கள் மிகவும் ஐஸ்வர்யவான்கள் சொல்லலாம். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் நகோமி குடும்பம். இவர்கள் இந்த பஞ்சத்திலே அழிந்து விடக்கூடாதுன்னு தான் அங்க போனது. எல்லா உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு நகோமி முதலாவது அங்கே வருகிற போது, பெத்லெகேமுக்கு வரும்போது எல்லாரும் பார்க்குறாங்க, இதுவா நகோமியா? இப்போ நகோமி சொல்றா, நகோமியுடைய பேருடைய அர்த்தம் இனிமையானவள். அவள் சொல்றா, என்னை என்று நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்க. நான் ஒரு கசப்பான வாழ்க்கைக்குள்ளாக இருந்து வெளியே வந்திருக்கேன். எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலையும் ரூத் அவர்கள் தெரிந்து கொண்ட காரியம், அவங்க பெத்லெகேமுக்கு போனோடனே வார்கோதுமை அறுவடை செய்கின்ற அந்த காலத்துல தேசத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார் என்று தெரிந்து அவர்கள் சொல்றாங்க, அங்க போன உடனே அந்த பெத்லெகேம்ல அந்த ரூத் செய்த காரியம் என்னன்னா, அவளுக்கு ஒரு நம்பிக்கை. தன் மாமியாரோட நகோமியோடு சொல்றார், ஒரே ஒரு காரியம்தான், நான் போய் கதிர் பொறுக்க போகிறேன், அந்த ஒரு வேலையை நான் செய்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை பாருங்க. கதிர் பொறுக்கிற வேலைனா ஒரு சிம்பிளான ஒரு வேலை இல்லை. அதிகாலையிலே எழும்பணும். அந்த அறுவடை நேரத்தில் அவர்கள் அறுவடை செய்து கொண்டு போய் அது பின்னாடியே போய் அங்கே கீழே உளுந்து கிடக்கிறத பொறுக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை. அந்த வேலையை இந்த ரூத் எடுத்துக்கொள்கிறார். செல்கிற பாதையில் அவள் யாரையும் பார்க்கல. அவளுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, எப்படியாவது இந்த பெத்லெகேமுக்கு நம்ம வந்திருக்கோம், இந்த நகோமியை நன்றாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு நம்பிக்கை, யெகோவா தேவத்தின் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறார். இன்னும் அங்கே அவள் வயல்ல இருக்கும்போது போவாஸ் பார்க்கிறார். பார்த்துட்டு இந்த பெண் யார் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட கேட்கும்போது அவர்கள் சொல்கின்ற காரியம் ஒரு நல்ல ஒரு சாட்சி தான். சொல்றாங்க, மோவாப்பிய பெண் இவள், நகோமியோடு வந்த இவள், நகோமியோடு வர எல்லாம் அவளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னோடனே அவன் போய் அவட்ட போய் கேட்குறான், மகளே நீ ஏன் இங்கே வயல் இதில் பொறுக்கிற நினச்சி கேட்டிருக்கலாம். நீ இந்த இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் வேணா உனக்கு ஒரு வேலை தாரேன், நீ இங்கே இருந்து வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ரூத் முழுவதும் அவள் எடுத்த ஒரே ஒரு நம்பிக்கை, நான் இந்த கதிர் பொறுக்கிற இந்த ஒன்றுமே போதும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறாள். இன்னும் அவளோடு போவாஸ் பேசிக்கிறாள். அவளுடைய காரியங்கள்லாம் கேட்டு, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ உன் மாமியாருக்கு செய்தது, நீ இப்போது இருக்கிற காரியம் எல்லாம் எனக்கு தெரியும்,
நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவளுக்கு ஆதரவு தருகிறார். இந்த ஆதரவை பெற்றுக்கொண்ட ரூத் சொல்கிறார், ரூத் 2:10, அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினால் உம்முடைய கண்ணில் தயவு கிடைத்தது என்றார். நம்பிக்கையே இல்லை. பிரியமானவர்களே, நம் தேவன் அப்படித்தான். நம்மளுக்கு ஒரு புதிய வழிகளை திறக்கின்ற தேவன். நம்பிக்கை அற்று போன நிலையிலே நமக்கு நம்பிக்கை தருகிற தேவன். இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்பிக்கை தருகிறார். போவாசின் கண்களிலே ஒரு தயவு கிடைக்கிறது. சொல்றா, உன் புருஷன் மரணமடைந்த பின் நீ உன் மாமியாருக்கு செய்தது, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்திடத்தில் வந்து எல்லாம் எனக்கு விவரமாய் சொல்லப்படுது. அவள் எல்லா ஹிஸ்ட்ரி, அவள் வந்த நோக்கம் எல்லாத்தையும் அவன் அறிந்திருக்கான். இன்னும் பாருங்க, ரூத் 2:12 சொல்கிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். பாருங்க, நிறைவான பலன் அவனுக்கு கிடைக்குண்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். ரூத் 2:13, என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பச்சமாய் பேசினீரே என்று சொல்லி அவள் தன்னையே அவள் போவாசிடம் சொல்ல ஒரு நன்றி செலுத்துகிறாள். நான் வேலைக்காரத்து ஒருத்தியும் கிடையாது. ஆமாம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ரூத்துடைய வாழ்க்கையிலே அவளுக்கு 3வது பயணமாக்கிய அவளுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. போவாசின் கண்ணிலே தயவு கிடைக்கிறது. நம் ஆண்டவர் கூட, இயேசு கிறிஸ்து கூட நம்மளுடைய வாழ்க்கையில கூட தயவு பாராட்டுகிற தேவன், ஒரு நம்பிக்கை தருகிற தேவன். ஒருவேளை நம்பிக்கையாச்சு நீங்களும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நமக்கு நம்பிக்கையா இருக்கிறார். 100க்கு 100 கர்த்தரை நம்புவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனை மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ரூத்துடைய வாழ்க்கை பயணத்திலே அவளுக்கு ஒரு புதிய பாதையை கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த புதிய பாதையிலும் ஒரு நம்பிக்கை, அவளுக்கு ஒரு ஆதரவை கொடுக்கங்க. அந்த வயலிலே அவள் செய்கின்ற வேலையிலே அவருக்கு கண்களிலே ஒரு தயை கிடைக்குது. போவாஸ் கண்ணிலே தயை கிடைத்தது போல நாங்களும் கூட இயேசு ராஜா உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயை கிடைக்கட்டும். நாங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கை நிலைமையில நினைத்து நாங்கள் துக்கத்தோடு இருக்கலாம், அழுகையோடு இருக்கலாம், தனிமை நினைத்து இருக்கலாம். இன்றைக்கு புதிய நம்பிக்கையை தந்து விட்டீங்க. நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்தி வைக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை